தமிழ் சினிமாவில் இப்போ உள்ள நடிகர்கள் பெரும்பாலும் ஹீரோவாக அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு படத்தில் சின்ன ரோலில் அங்கங்கே ஒரு இடத்துல நமக்கு தெரியாமல் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எந்தெந்த நடிகர்கள்லாம் ஹீரோவாகிறதுக்கு முன்னாடி சின்ன ரோலில் நடித்தாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல். முதலாவதாக நடிகர் கார்த்தி. எல்லாருமே கார்த்தியை பருத்தி வீரன் திரைப்படத்தில் தான் முதல் முறையாக அறிமுகமாகிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய அண்ணன் சூர்யா படமான ஆயுத எழுத்து திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோலில் அவர் நடிச்சிருக்காரு. சித்தார்த் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவர் தான் கார்த்தி. இதில் ஆச்சரியம் என்னென்னா, கார்த்தி தாங்க ஆயுத எழுத்து திரைப்படத்தில் மணிரத்னம் அவர்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். அடுத்ததாக அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா. இவருடைய முதல் படம் சென்னை 6,28,000 தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஷியாம் நடிப்பில் வெளிவந்த 12B படத்தில் ஷியாம் கூடவே வந்திருப்பார். விசில் திரைப்படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக சிவா வந்திருக்காரு. யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? மூணாவதாக நடிகர் விமல். இவருடைய முதல் திரைப்படமே கில்லி. தளபதியோட கபடி குழுவில் விமலும் ஒரு ஆள். அடுத்ததாக கிரீடம் படத்துலையும் ஒரு சின்ன ரோலு, குருவி படத்துலையும் ஒரு சின்ன ரோலுங்க. கடப்பால் ஒரு சீன் வரும்ல, அந்த சீனில் விமல் இருப்பார். அடுத்ததாக அசோக் செல்வன். சூதுகவும் தெகிடி பீஸா 2ன்னு நிறைய திரைப்படங்களில் ஹீரோவாக நடிச்சிருந்த அசோக் செல்வனுடைய முதல் திரைப்படம் பில்லா 2. தலையோட சின்ன வயசு கதாபாத்திரம் ஒன்று வரும் பாருங்க, அதில் அசோக் செல்வன் தான் நடிச்சிருக்காரு. டைட்டில் கார்டை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நடிகர் ஷியாம் ஹீரோவாக அறிமுகமானது 12B அப்படிங்கிற ஒரு படத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடியே குஷி திரைப்படத்தில் விஜய்க்கு நண்பனாக வருவார். கோவிலில் ஒரு சீன் வரும் பாருங்கள், அந்த சீனில் ஷியாம் விஜய்க்கு பக்கத்துலேயே நிற்பார். பாய்ஸ் படத்தில் ஹீரோவாக அறிமுகமான சித்தார்த் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் மாதவன் பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போது அவருக்கு பின்னாடி கண்ணாடி போட்டு ஒரு பையன் பேசிகிட்டு இருப்பாப்புல, அவர் தான் சித்தார்த். ஏழாவதாக நம்ம சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் அவர்களுடைய முதல் திரைப்படம் மெரினா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தலையோட ஏகன் திரைப்படத்தில் ஒரு சீனில் கை நிறைய புத்தகத்தை தூக்கிட்டு வந்து நிற்பார். இந்த சீன் தாங்க அது. அடுத்ததாக விதார்த். மைனா திரைப்படத்தில் தான் விதார்த் ஹீரோவாக அறிமுகமானார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் திரைப்படமாக மின்னலை படத்தில் கல்லூரி ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காரு. மௌனம் பேசியதே, குருவி என பல திரைப்படங்கள்லையும் சின்ன சின்ன ரோலில் விதார்த் வந்து போயிருக்காரு. அடுத்ததான் நகுல். காதலில் வீழ்ந்தேன் தான் நகுலுக்கு முதல் திரைப்படம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் பாய்ஸ் படத்துலேயே சுஜுங்கிற கேரக்டரில் நகுல் நடிச்சிருப்பார். கடைசியாக விஷால். விஷால் ஹீரோவாக அறிமுகமானது செல்லமே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் ஜாடிக்கேத்த மூடி அப்படின்னு பாண்டியராஜன் அவர்களுடைய திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக வந்து டான்ஸ்லாம் ஆடிருப்பார். இந்த 10 நடிகர்களும் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முன்னாடியே வேறு படங்களில் சின்ன சின்ன ரோலில் நடித்தவங்க. நீங்கள் இந்த படங்களையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வர்ற சீனை கண்டிப்பாக கவனித்து பாருங்கள். இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல்.